திருமணத்திற்கே வரன் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமனி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம். மணமகள் பெயர் யாழினி. இவங்களுக்கு வயது 42 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்த முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ப்ரைவேட் ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா மாதம் 28,000க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட இவங்களுக்கு விவாகரத்து ஆகி 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 வருஷமாக இவங்க மறு திருமணமே நம்மளுக்கு வேணாம், இந்த திருமணத்தோடையே நம்ம தனிமையிலேயே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய பெற்றோர்களோட கட்டாயத்தினாலையும் இன்னைக்கு பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காகவும் மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மணமகன்டேந்து எதிர்பார்க்கறது வயதோ ஜாதியை பற்றிலாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது. வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் குறிப்பாக எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு அன்பான கணவர் தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய குரோம்பேட்டை பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு உங்களையும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ரஞ்சிதா. இவங்களுக்கு வயது 48 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஊராளி கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இப்போதைக்கு ஜவுளி கடைக்கு வேலைக்கு பெற்றிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான். இவங்க அதிகம் படிக்காதனால தனக்கு வரக்கூடிய மணமகனும் அதிகம் படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் ஒரு 15,000 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இவங்களுடைய கேஸ்ட்லேயே உள்ள மணமகன் கிடைச்சா போதும், மற்றபடி வயதை பற்றிலாம் எந்த தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் கலராக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னபடியே ஒரு ஸ்மார்ட்டான மணமகனாக கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பழனியில் தான் இப்போதைக்கு வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு டீட்டெயிலையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போணுச்சுன்னா உங்களுக்கு அவங்களே தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.